Alhamdulillah Rabbil Alameen. Rahmatan lil Alameen. Muhammad Rasulullah sallallahu alayhi wa sallam. Sharrafa karram madadwala. Data Qudusul Aliyyil Azim. Hayyul Qayyuman Allahu Dhul Jalal. Tawfiqum madadum inayatum himayatum kondu அல்லாஹ்வுடைய இபாதகளாகிய நாம் தஸ்பீஹ் செய்வதற்கு ஒத்துசப்பிஹுஹு புக்ரத்தும் வாசியலா காலையும் மாலையும் அல்ஹம்துலில்லாஹ் வஜூத ரஹ்மத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கரமதுல்லாஹ் தாத குதுசுல் அலியில் அலிமே நாம் தஸ்பீஹ் செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு தாயிமாக தௌஃபீக் செய்வானா மாஷா அல்லாஹ். அதுக்கான சுலூக் அந்த உயர்தரமான உன்னதமான ஆலாவான அந்த விசேஷமான அமல் நம்முடைய முஜ்தஹிதீன்கள் எப்படி அவர்கள் ஜாரியாக்கி கொண்டார்கள் என்ற உஸ்வை ஹசனா அழகிய முன்மாதிரி ரோல் மாடல் நாம் பார்ப்போமே. ஆனால் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அய்மத்தீன்கள் முஜ்தஹிதீன்கள் இமாம் மாலிக், இமாமுல் ஹிஜ்ரா ரஹிமஹுல்லாஹ் ஜாத்த முஹம்மதியாவை தஸ்பீஹ் செய்யக்கூடிய அந்த சுலூக், அந்த ஆதாப், எல்லாத்துக்கும் ஒரு வழிமுறை இருக்கும்ல, ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும்ல, அதப் இருக்கும்ல, அதுக்கான அமைப்புகள் இருக்கும்ல, ரூல்ஸ் இருக்கும்ல. அந்த முறையில் இமாமுல் ஹிஜ்ரா இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மாஷா அல்லாஹ் என்ன அவங்களோட வாழ்க்கையில் வஜூத ரஹ்மத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கரமதுல்லாஹ் தாத குதுசுல் அலியில் அலிமை எவ்வாறு தஸ்பீஹ் செய்தார்கள், ஷான தன்ஸீஹ மஃப்ஹூமாக்கி அதோடைய அசராத்து, அவ்வாறு தஸ்பீஹ் செய்யும் போது அதால் ஏற்படக்கூடிய இல்ஹாராத் வெளிப்பாடுகள் எப்படி இருந்துச்சு, இந்த தஸ்பீஹ் நடக்கும்போது அதோடைய கைஃபியாத் எப்படி இருக்கும். மாஷா அல்லாஹ். ஒரு ஆள் என்ன பிரியாணி சாப்பிட்றாரு, சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்கும், அவர் அறியாமல் என்ன செய்வார், நான் டேஸ்ட் பண்ணுவார் அல்லவா. ஒரு ஆள் மசாலா என்ன லவாஸ் ஃபாலுதா, ஃபாலுதா மசாலா, ஃபாலுதாக்கு அரபியில் என்ன லவாஸ், ஃபாலுதா மசாலா ஒருத்தர் குடிக்கிறார். அப்போ என்ன செய்வார், அவர் ஃபாலுதா குடிக்கும் போது அவர் நாக்க போட்டு என்ன பல்லுலையும் அந்த மேல் தாடையிலையும் கீழ் தாடையிலையும் தேயும் தடவுற தடவும் நாக்கு எடுத்து நெத்தியில கூட தட வைக்கலாமான்னு அவருக்கு ஜபகத்தில் கூட பிரட்டி எடுக்கிற அளவுக்கு அவர் அந்த டேஸ்ட் என்ன செய்யும் அப்படின்னா ஒரு மாதிரியான கைஃபியத்தை உண்டாக்கும். ஒரு நல்ல ஒரு மஷ்ரூபாத், ஒரு குடிப்பு, ஒரு சாப்பாடு நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகும், நம்மளை அறியாம ஒரு லத்தத் உண்டாகி ஒரு கைஃபியாத் உண்டாகும். சைக்காலஜி அது என்ன எல்லாருக்கும் ஏற்படுமாலவா, இன்பத்திலையும் துன்பத்திலையும் இந்த கைஃபியாத் வெளியே அசராத் ஏற்படும். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் வஜூத ரஹ்மத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கரமதுல்லாஹ் தாத்த குதுசுல் ஆலியாவை தஸ்பீஹ் அவர்கள் செய்த அந்த காரணத்தால் மாலிக் இமாமுக்கு ஏற்பட்ட
மாலிக் இமாம் அவர்களுக்கு ஏற்பட்ட இந்த கைஃபியாத் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, நாயகம் கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷான தன்ஸீஹ மாலிக் இமாமுக்கு அல்லாஹ் மஃபூம் ஆக்கி கொடுத்தான். அதனால காலமெல்லாம் இமாம் மாலிக் அவங்களுக்கு நிஹா தெரிஞ்சு கருத்து உண்டாகி அவங்களுக்கு தெரிஞ்சு அறிஞ்சு அவங்க 1 பாத்ரூமோ 2 பாத்ரூமோ மதீனத்து முனவ்வராவுடைய அந்த எல்லைக்குள்ள அவர்கள் போனதே கிடையாது. இமாம் மாலிக் அவர்களே சொல்றாங்க. இமாம் ஷாஃபியும் மாலிக் இமாமுடைய மனாகிபு செய்யும் போது சொல்றாங்க. காலமெல்லாம் மசாலா என்ன, யூரின் பாஸ் பண்ணணும்னா மோஷன் போகணும்னு சொன்னா மதீனா முனவ்வரா அந்த எல்லையை விட்டு வெளியில போயிட்டு வருவாங்க. மசாலா காரணம் மசாலா இது முஸ்தபியத்தான ஹதரத்துல் கரீம் இருக்கிற இடம். மசாலா முஸ்தபியத்தான ஹதரத்துல் கரீம் இருக்கிற இடம். மசாலா அதன் காரணத்தினால என்ன, ரசூலுல்லாஹ்வுடைய ஷான தன்ஸீஹ் அல்லாஹ் அவங்களுக்கு மஃபூம் ஆகி கொடுத்துட்டான். நாம பொட்டையா இருக்கிற ஒன்றும் தெரியல நமக்கு. ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம ஜதவல்ல மஹல் பைத்தஹா நூரைன் ஷரீஃபைன் தய்யிபைன் தாஹிரைன் நய்யரைன் நஸீரைன். என்னட அபுல் கரீம் துஹரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பரக்காத் மின்ஹுமா ஃபில் ஜன்னா. குறிப்பா மாஷாஅல்லாஹ் என்னோட உம்மா அவங்க மதீனா முனவ்வரால இருந்தாங்கன்னு சொன்னா என்ன, வீல் சேர்ல வர்ற காலத்துல கூட ரொம்ப தவாதோடு இருப்பாங்க மாஷாஅல்லாஹ். ஆனா ஒரு பெரிய விஷயம், அதோடைய சிற அல்லாஹ் ரசூல் ஆலம். இப்போலாம் பார்த்தா அந்த குப்பத்து கதராசரி முன்னாடி யாரும் போக முடியாம அடைச்சி வச்சிருக்கோம். நான் அல்ஹம்துலில்லாஹ் வருஷத்துல எத்தனையோ முறை எத்தனையோ ஆண்டாண்டு காலமா அல்லாஹ் என்ன அவன் ஹபீப் காலத்தில் ஹதரத்தை குர்சியாக அல்லாஹ் அவன் இந்த அப்தா அவனோட தௌஃபீக் கொண்டு போறான். ஃபுல்லாக அவனுக்கு தெரியும் அநியமா. அது மாதிரி ஆலும்பாய் கூட வந்த ஆட்களுக்கு மாஷாஅல்லா தெரியும். குப்பத்த ஹதரா ஷரீ முன்னாடி மாஷாஅல்லா கண்மாங்க உட்கார்ந்துட்டு வந்த பிறகு உமா ரலியல்லாஹு உட்கார்ந்து மதீனா நாள் வந்த பிறகு மாஷாஅல்லா அடுத்தே நாங்க போகும்போது அந்த இடத்துக்கிட்ட யாரும் போக முடியாத அளவுக்கு அடைச்சி வச்சுட்டோம். மாஷாஅல்லா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் மாஷாஅல்லா ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு நம்மட உம்மி தோரா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஜியாரத்து ஷரீஃபு ரியாதத்துல் முகத்தஸாவும் அந்த இடத்துல மாஷாஅல்லா. அப்ப மாலிக் இமாம் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்வாங்க, காலம் முழுக்க மதீனா முனவ்வராவுக்குள்ள, இது எதுக்கு உங்களுக்கு சொல்ல வரேன்னா, ஜாத்த முஹம்மதியாவை தஸ்பீஹ் செய்யறது எப்படிங்கிறத நான் இப்ப உங்களுக்கு டீச் பண்ணல. என்னச்சா காரணம், குர்பாக்க நம்முடைய முரீதுங்களும் பார்க்குவாப்புல, நம்ம முரீது அல்லாதாலும் பார்க்குவாப்புல. அப்போ நம்முடைய அஹபாபுகள் முரீதுங்களுக்கு அல்லாதவருக்கு அது கொடுக்குற இல்ம் அல்ல, அது எல்லாம் நாசு பார்க்குவாப்புல. அது முரீதுகளுக்கு மட்டும் ஹுசூஸா கொடுக்குறது. ஜாத்த முஹம்மதியாவுடைய தஸ்பீஹாத் நடக்கும்போது அதுக்கான கைஃபியத் எப்படி இருக்கும், லாஹிர்ல அதோடைய அசராத் எப்படி இல்ஹார் ஆகும், அது முஜ்தஹிதீன்களுக்கு எப்படி உண்டானுச்சு. அதுதான் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாவுடைய ஹயாத் தய்யிபால இருந்து நான் ஒரு சம்பவத்தை சொல்றேன். காலமெல்லாம் மாஷா அல்லாஹ் இமாம் மாலிக், இதுக்கெல்லாம் மாலிக் இமாம் முஜ்தஹிதீன்கள்லயே பெரும் கோடீஸ்வரர் 2 பேர் தான். மாலிக் இமாமும் ஹனஃபி இமாமும் என்ன பெருங்கோடீஸ்வரர். மாஷா பெருங்கோடீஸ்வரர். மாலிக் இமாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் குதுஸியாக்கு வரும்போது அதுக்குன்னு ரொம்ப விலை உயர்ந்த உடை உடுத்துவாங்க. மாஷா அல்லாஹ். இன்னொன்று எல்லா நாளும் புது ட்ரெஸ், ஜதீதான நியூ ஃப்ரெஷ் ட்ரெஸ், புது ட்ரெஸ் தான் உடுத்தி வருவாங்க. மாஷா அல்லாஹ். முஸ்தபியத்தான ஹதரத் கரீம். மாஷா அல்லாஹ். ஹனஃபி இமாமுடைய சீரத்தில் வருது, மதீனா முனவ்வரா வந்தாங்கன்னு சொன்னா ஹனஃபி இமாம் அவர்கள்
தஹஜ்ஜத்தில் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முவாஜஹத்துல் அதீமுக்கு ஜியாரத் செய்ய போவாங்க. மாஷா அல்லாஹ். அப்போ 40,000 தினார் விலை உயர்ந்த உடை உடுத்திருப்பாங்க. அல்லாஹ்வுடைய நூறு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் குதுஸியாக போகிறோம். மாஷா அல்லாஹ். எவ்வளோ இஸ்ஸத்தோடு, எவ்வளோ அதோட குஷுவோட, எவ்வளோ சந்தோஷத்தோட, அதாவது தன் வாழ்க்கையில அந்த நிமிடங்களை விட மேலான சந்தோஷம் வேற எதிரையும் எங்களுக்கு இல்லைங்கிறத அவங்க என்ன இந்த கைஃபியாத் மூலம் காட்டுறாங்க. மாஷா அதுதான் மக்சது. வாழ்க்கையில மாஷா இல்லைன்னா அதை விட மேலான சந்தோஷம் ஒன்றும் கிடையாது. ஒண்ணுமே புரிய முடியாது காட்டி கூட நாம இப்ப நான் கேட்கிறேன், இங்க உட்கார்ந்து இருக்கிற ஆளு யாருக்காவது பரக்கத்தான வாழ்க்கை எனக்கு வேணும், என் லைஃப் பரக்கத்தா அமையணும்னு ஆசை யாருக்கு இருக்குது? கை தூக்குங்கன்னு சொன்னா எந்த கையாவது கீழே இருக்குமா? எல்லா கையும் என்ன கூரை பிடிச்சிக்கிட்டு மேலே போகும். புரிஞ்சா? அப்போ வாழ்க்கையில பரக்கத்தான அமைப்பு எது மாஷா அல்லாஹ்? அது உஜூத ரஹ்மத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத்து சரி வச்சு ரசூலுல்லாஹ்வுடைய அஸமத்துல் அக்பர் நாம என்ன அறியணும்னு தலபு செய்யறது இருக்குது, தேடுறது இருக்குது. அதுதான் வாழ்க்கையை பரக்கத்தாக்கும். மாஷா வாழ்க்கையை மாஷா அல்லாஹ் பரக்கத்தாக்கும். மாஷா நாம அறியாத புறத்தால அல்லாஹ் நமக்கு ரஹ்மத் செய்வான். மாஷா அல்லாஹ். லா யஹ்தஸிபுனா. மாஷா நீ புரிய முடியாது. நம்ம யர்ஸுகு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். நான் உனக்கு மசாலா என்ன ராசிக்கா இருந்து ரிஸ்க் கொடுக்கிற அந்த அமைப்பு என்ன உன்னால புரிய முடியாது, அறிய முடியாதுப்பா, உனக்கு விளங்க விட முடியாது. மசாலா அப்போ உஜூத ரஹ்மத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தஸ்பீஹ் செய்யக்கூடிய அந்த தஸ்பீஹ் நடக்குதுன்னு சொன்னா சுலூக்குல அதுக்கான கைஃபியத் எப்படி இருக்கும்? அந்த கைஃபியாத் மாஷா அல்லாஹ். இப்போ கைஃபியாத்தை குறித்து ஒவ்வொரு விஷயத்திலையும் பல பல இத்தாந்தாண்டி மொத்த ரிசாலாக்கள்லாம் இருக்கும். பிரசலாத்தை குறித்து, சோம குறித்து, முஜ்தஹிதுங்கள்ட்ட ஃபுகஹாக்கள்ட்டேனா அது சம்பந்தமான ஃபிக்ஹுடைய இஃப்திலாஃபாத் எல்லாம் நான் மாஷா அல்லாஹ் வஜூத ரஹ்மத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸாத குதுஸுல் ஆலியாவுடைய தஸ்பீஹ் நடக்குது. ஒருத்தர் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செஞ்சுட்டானா அதுக்கான கைஃபியாத் அஸராத் எப்படி இருக்கும்? முதல்ல அதுக்கான அஸராத் என்ன? அதப ரசூல் அங்க உச்சத்தில் இருக்கும். அதப ரசூல் உச்சத்தில் இருக்கும். மாஷா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மாஷா அல்லாஹ் அவர்களுடைய ரைட் ஹேண்ட் வலது கையை காட்டி சொல்றாங்க, என் இந்த கையால தன்னோட கையை காட்டி சொல்றாங்க, என் இந்த கையால ஒரு நாள் கூட இடுப்புக்கு கீழே நான் எந்த நிலையிலையும் என் மேனையும் நான் தொட்டது கிடையாது, என் ஜௌசத்தையும் நான் தொட்டது டச் பண்ணது கிடையாது இடுப்புக்கு கீழே. காரணம் என்ன? ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திவ்யத்திற்காக ரசூலுல்லாஹ்வுடைய தஸ்த் அஷ்ரஃபுல் அஸீம என் கைக்கு மேலே வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு ஷஹாதத் கலிமா சொல்லி கொடுத்தாங்க. மாஷா ரசூலுல்லாஹ்வுடைய திருக்கரம் என் மீது பட்டுச்சு, என் கை மேலே பட்டுச்சு. அதனால அந்த கையை நான் என்ன செய்யலை, நான் ஷஹீதால வரையும் இடுப்பு கீழே கொண்டு போகல. மாஷா அது எப்போ சொன்னாங்கன்னா முனாஃபிக்கின்கள் அவங்க வீட்டில் பொழுது குல்மு செய்யும் போது உஸ்மான் அலில்லாவுடைய மனைவி நாயிலாவை போய் முனாஃபிக்கின்கள் பின்பக்கத்தில் தட்டுனாப்புல பின்னாடி தட்டி அவங்கள தப்பான இதில் அந்த டைமில் கையை தட்டி விடும்போது மாஷான்னா இந்த கை இந்த புறங்கை இந்த கையல்ல இந்த கை மாஷான்னா பிரெட் பட்டுச்சு. கண்ணு கொண்டு மாதிரி செய்யும்போது இப்படி இடிப்பாங்கல்ல, அப்போ முனாஃபிக்குங்கள் சொன்னாங்க, ஒரு நாளும் இந்த கையை இந்த மாதிரி இடத்துக்கு நான் கொண்டு வந்ததே கிடையாது, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முபாரக்கான திருக்கரம் என் மேலே பட்டதுனால. புரிஞ்சா?
வாலிமின்களை இப்போ நீங்கள் என்ன இந்த இடத்து பக்கத்தில் டச் பண்ணுற மாதிரி நீங்கள் துல்மு பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி கர்ஜனை செஞ்சாங்க. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன அதப ரசூலுடைய உச்சத்துக்கு போகிறதுதான் என்ன அந்த தஸ்பிஹா ஜாத்து முஹம்மதியாவுடைய தஸ்பிஹா சரி ஷுருவா முன்னாடி அது ஸ்டார்ட் ஆக முன்னாடி ஏற்படக்கூடிய நிலைகளும் அது ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ஏற்படும் நிலைகளும் ரெண்டு கைஃபியத் இருக்கு. வஜூத ரஹ்மத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாத்த குதுஸுல் ஆலியாவை தஸ்பீஹ் செய்யறதுக்கு என்ன ஆரம்பிச்சுட்டா ஏற்படக்கூடிய கைஃபியத் புரிஞ்சா ஆரம்பிச்சுட்டா ஏற்படுற கைஃபியத். மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், தஸ்பீஹ் செய்யக்கூடியது எப்படிங்கிறத நான் டீச் பண்ணல. அதாவது இன்ஷா அல்லாஹ் தஆலா முழுக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். கரீம்நாத் ஃபைசான் நம்ம தெரியுது மாஷாஅல்லாஹ். இப்ப நான் சொல்றது அந்த தஸ்பீஹ் ஷரீஃப் நடக்கும் போது ஏற்படக்கூடிய கைஃபியத் லாஹிர்ல உள்ள கைஃபியத் மாஷா. அட கிச்சன்ல வந்துட்டு என்ன பிரியாணி ஆகிட்டு இருக்குது, டைனிங் ஹாலில் உட்காந்துருக்கும் போது என்ன பிரியாணி வாசம் அடிக்கும்ல, அது ஆகிட்டு இருக்கும்போது ஸ்மெல் தெரியும்ல, அது மாதிரி ஸ்மெல் நான் சொல்றேன் மாஷாஅல்லாஹ். இப்போ டைனிங் ஹாலில் இருக்கிற ஆளு பிரியாணி கிச்சன்ல அவரை பிரியாணியுடைய ஸ்மெல் எப்படி அவர் ஸ்மெல் பண்றாங்க அந்த தன்மை சொல்றேன். இது அல்ஹம்துலில்லாஹ் என்ன அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸாத குதுஸுல் அலீன் அலீமை தஸ்பீஹ் செய்யக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் அவனுடைய முகர்ரமான அப்துகளுக்கு செய்யும் போது அவங்க அந்த தஸ்பீஹாத் ஷரீஃப் நடக்கும்போது அவங்களோட லாஹிர் கைஃபியாத் எப்படி இருக்குங்கிறத நான் மாஷாஅல்லாஹ் என்னுடைய முர்ஷித் முரப்பியான வாப்பானாயும் என்னுடைய அருமை உம்மா அம்மி துஹரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமாவுடைய ஆதாத் ஷரீஃப்ல நான் கண்டிருக்கிறேன் மாஷா. ஆதாத் ஷரீஃப்ல கண்டிருக்கிறேன் மாஷா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் மாலிக் இமாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு காலமெல்லாம் மதீனா முனவ்வராவுக்குள்ள மாஷாஅல்லாஹ் என்ன 1 பாத்ரூமோ 2 பாத்ரூம் போக மாட்டாங்க. அது மாதிரி மதீனா முனவ்வராவுக்குள்ள அவங்க ஒட்டகையிலையோ குதிரையிலையோ மாஷாஅல்லாஹ் ஏறி பிரயாணமும் செய்ய மாட்டாங்க. ஒட்டகையில குதிரையில ஏறாந்தா மதீனா விட்டு வெளியில போனதான். என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, நான் இந்த இடத்துல குதிரையிலேயே ஒட்டகையில ஏறி இருந்தால், ஆனால் இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் நடந்து இருந்தால் அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய முபாரக்கான சுன்னத்துக்கு அது என்ன ஹிலாஃப் ஆகிடும். ரசூலுல்லாஹ் நடந்த இடத்துல போய் நான் ஒட்டகையில குதிரையில ஏறேன். அல்லாஹ் இதெல்லாம் மாஷாஅல்லாஹ் என்ன ஜாத்த முஹம்மதியாவோட தஸ்பீஹ் அவங்களோட அன்ஃபுஸ்ல மாஷாஅல்லாஹ் என்ன நடக்குதுங்கிறதுக்கு ஆஃபாக்ல உள்ள இல்ஹாராத் மாஷாஅல்லாஹ். அன்ஃபுஸ்ல பாத்தின்ல வஜூத் ரஹ்மத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஸ்பீஹாத் நடக்குதுங்கிறதுக்கு லாஹில் ஏற்படக்கூடிய கைஃபியாத்துகள் ஆதாபுகள் ஆலமுல் மலக்கூத்துக்குள்ள தாখিলাமுன்னு ஆசைப்படக்கூடிய முரீதீன்களுக்கு ஆதாபுல் முரீதீன்னு சொல்லி ஹுசூர் காஜா கேசு தராஸ் பந்தா நவாஸ் சர்க்கார் மசாலேனா அதுக்காக தனி ரிசாலா எழுதியிருக்கிறாங்க. அதுக்காக தனி மசாலா என்ன ரிசாலா எழுதியிருக்கிறாங்க ஆதாபுல் முரீதீன்னு சொல்லி காஜா கேசு தராஸ் பந்தா நவாஸ் சர்க்கார் மசாலா. அப்ப முஜ்தஹிதீன்கள் முகர்ரபீன்களுடைய ஈமானுடைய உரூஜ் அவங்களுடைய வாழ்க்கையில் எதிர இருந்துச்சு, இதுலதான் இருந்துச்சு ஈமானுடைய உரூஜ் மாஷா. அந்த விஷயங்களை நாம என்ன படிக்கிற பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை தௌஃபீக் செய்வான். محبوب إلهي حضور خواجہ نظام الدین اولیاء رضی اللہ عنہ وافاض علینا البرکات منه ظاهرا آمین. سرکار بیان سے ماشاءاللہ
அஹலுல்லாக்களுடைய ஹயாத்த தையிபால நடந்த இஷ்கே முஹம்மதியுடைய லஸ்ஸத் ஷரீஃப் கைஃபியாத், அவங்களோட ஹாலில் உள்ள தகையுராத், அதையெல்லாம் என்ன நீங்க படிங்க மாஷா அல்லாஹ், தெரிஞ்சுங்க. நீங்க அதை படிக்கிற தெரிகிற அதை நீங்க ரசிச்சு கேட்கிற பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு தௌஃபீக் செய்வான். அப்ப வத்துஸப்பிஹூஹு புக்ரத்தன் வாசீலா, காலை மாலையும் வஜூத் ரஹ்மத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸாத் குதுஸுல் அலிஹி நாம் தஸ்பீஹ் செய்ய வேண்டும்னு சொல்லி ஹய்யுல் கய்யூம் அல்லாஹ் துல் ஜலால் அவனுடைய மூமினான இபாதுகளாய் நமக்கு, மூமின்களுக்கு, ஆமத்து நாஸுக்கு அல்ல, முஸ்லிம்களுக்கு அல்ல. ஆயத்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது? துமினு பில்லாஹி வ ரசூலிஹி, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், கலிமத்துல் உலியாவோட ஈமான கொண்டு வந்து அல்லாஹ் எந்த கல்புல சேர்த்திருக்கிறானோ அப்படி உள்ள மூமின்களுக்கு அல்லாஹ் சொல்றான், துமினு பில்லாஹி வ ரசூலிஹி வ துஅஸிருஹு வ துவக்கிருஹு வ துஸப்பிஹுஹு புக்ரத்தன் வாசீலா. நம்ம என்ன வத்து அஸ்ஸிருஹு வத்து வக்கிருஹு நம்ம நிறைய பயான் செஞ்சிருக்கிறாங்க. வத்து அஸ்ஸிருஹு அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜதி குர்ரத்தன் மல்ஜாய் இமாமுல் ஆலமீன் சய்யிதுல் ஆலமீன் சையதுனா இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அஃப்ராத் அலைஹில் பரக்காத் மின் தஹரத்துல் ஆமீன். வத்து அஸ்ஸிருஹுக்கு என்ன தஃப்சீர் கொடுத்தாங்கன்னு இமாம் காதி இயால் சிஃபா ஷரீஃப்ல பதிவு செஞ்சிருக்கிறாப்புல. என்ன பல முறை சொல்லுங்க, ஞாபகம் இருக்குதுல? வத்து அஸீஸு என்ன மானா? வத்து அஸீஸு. இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் தஃப்சீர் மாஷா. வத்து வக்கீல் ஓகே இருக்குது. வத்து சப்பிஹு, அதுதான் இன்னைக்கு முக்கியமான விஷயம். வத்து சப்பிஹு, सरकार दो जहान सल्लल्लाहु अलैहि वसल्लम ने तस्बीह माशा, तस्बीह मुस्तफवी, तस्बीह मुस्तफवी आकाए दो जहान मोहम्मद रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम ज़ात कुदुसुल आलिया पर तस्बीह से है माशा. अब माशाअल्लाह है ना, वतु सब्बिहु कुल ज़मीर यार रसूलुल्लाह सल्लल्लाहु है நாயகத்துடைய ஷான தன்ஸீஹ நாம மாரிஃபா செய்யணுங்கிறத அல்லாஹ் நமக்கு என்ன செய்யறான்? ஆர்டர் பண்றான். ஷான தன்ஸீஹ மாஷா. அப்ப ஷான தன்ஸீஹ மாரிஃபா செய்யறதுக்கு தான் ஆலமுல் மலக்கூத்துக்கு போகணும். ஆலமுல் மலக்கூத்து விசாரிக்கிற இடம் தான் முர்ஷிது. விளங்குதா? நான் இஷாக்கு முன்னாடி என்ன சொன்ன விஷயங்களை அப்படியே உங்களுக்கு மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். விளங்குதா? இந்த அல்ஹம்துலில்லாஹ் என்ன அல்லாஹ் தௌஃபீக் செய்ய நாம கேட்கிற விஷயத்தை நம்ம கல்புல அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்து அதை அமல் செய்ய அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்யணும். ஒரு பெரிய கோடீஸ்வரர் இருக்கிறார், அவர்கிட்ட மால் கசீரா இருக்கு, ஆனா சகாவத் இல்லை. அது எப்படி கவுமுக்கு ஒரு ஃபாயிதாவும் கிடையாது. அது மாதிரிதான் என்ன இல்ம கேட்டு அதை அமல் செய்யாதவங்க நிலை என்ன, அப்படித்தான் ஹதீஸ் எழுதுவார். அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும். அப்படி ஆயிடும். அதனாலதான் என்ன அதை மடக்கி ரிப்பீட் பண்றது. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல என்ன ஒரு விஷயத்தை எத்தனை இடத்துல அல்லாஹ் பேசுறான். குர்ஆன் ஷரீஃப்ல மடக்கி 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 எத்தனை இடங்கள்ல அல்லாஹ் பேசுறான். அட 6 நாள்ல அல்லாஹ் குர்ஆனை படிச்சாங்கன்னா ஃபிசித்தத்தி ஐயாம் சும்மஸ்தவ அலல் அர்ஷ்.
அல்லாஹ்க்கு 6 நாள் தேவையில்லை, அதுக்கான தஃப்சீர் வேற இருக்குது. 6 நாள்ல அல்லாஹ் குர்ஆனை படைச்சேங்கிற அந்த விஷயத்தை அல்லாஹ் 6 சூரத்துல சொல்றான். ஒரே சூரத்துல 6 தரம் இல்லை, 6 சூரத்துல. காரணம் என்ன? அடியான் ஒரு சூரத்துல பார்க்க மறு சூரத்துல பார்க்கட்டாரு, ஒரு சாப்டர்ல பார்க்கல வேற சாப்டர்ல அதை பார்க்கட்டும், ஒரு அத்தியாயத்தில் காணல மறு அத்தியாயத்தில் காணட்டும். சார் குர்ஆன் ஷரீஃப்ல என்ன எங்கேயுமே காண முடியாது, ஒரே ஒரு இடத்துல தான் சொல்லப்பட்ட ஒரே வார்த்தை எது? அல் கௌசர் மட்டும்தான். மாஷா அல் கௌசர் என்ன குர்ஆன் ஷரீஃப்ல ஒன்லி ஒன் டைம் தான். 114 சூரத்துல ஒரு சூரத்து சூரா அல் கௌசர். மாஷா அல்லாஹ். என்ன? இன்னா அதைனாக்கல் கௌசர். அல் கௌசர் மாஷா அல்லாஹ் என்ன ஒரே இடத்து. காரணம் என்ன? ஒரே தரமா அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்துட்டான் ஹபீபுல் ஆலமீன். மாஷா அல்லாஹ். இன்னொரு தடவை சொல்லணும்னா ஏதாவது பாக்கி கொடுக்காம இருந்தாவில் இன்னொரு தடவை சொல்லணும். மாஷா அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்து காலிக்குல் ஆலமீன் எதையெல்லாம் தக்லீக் செஞ்சானோ எல்லாத்துக்கும் அவனுடைய ஹபீபுல் ஆலமீன் அல்லாஹ் மாலிகுல் ஆலமீன் ஆகிட்டான். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் காலிக்குல் ஆலமீன், முஹம்மது ரசூலுல்லாஹ் மாலிகுல் ஆலமீன். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் காலிக்குல் ஆலமீன், முஹம்மது ரசூலுல்லாஹ் மாலிகுல் ஆலமீன். மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய மில்கியத்தை புரியாத மூமினா இருக்க முடியாது. ரசூலுல்லாஹ்வுடைய மில்கியத்தை மாரிஃபா செய்யாதவன், அறியாதவன், யக்கீன் செய்யாத மூமினா இருக்க முடியாது. அதனாலதான் என்ன, போர் நடந்துகிட்டு இருக்குது, யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது, வாள் ஒடிஞ்சு போயிடுச்சு. யுத்தம் நடந்துட்டு இருக்குது, தான் கையில உள்ள வாள் ஒடிஞ்சு போயிடுச்சு. உக்காஷா ரலியல்லாஹு தஆலா என்ன செய்றாங்க? மாலிகுல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிற ஈமான் இருந்துச்சு கல்புல. அதனால என்ன செய்தி, யார் ரசூலுல்லாஹ் என் வாள் உடைஞ்சு போயிடுச்சுட்டாங்க. இந்த ரசூலுல்லாஹ் நிறைய என்ன வாழை ஆல்ரெடி யார் வாழாவது உடைஞ்சு போனா கொடுக்குறதுக்கு எக்ஸ்ட்ரா வாள் நிறையா பெரிய ஃபேக்ட்ரியில் அடிச்சா கொண்டு போயிருக்கிறாங்க. நிஜமா போன ஆள்களுக்கு ஒழுங்கா வாகனம் இல்லை. புரிஞ்சா? போன ஆட்களுக்கு எல்லாருக்கும் வாழ இல்லை. அந்த ஹால்ல பத்ர் யுத்தத்துல சொன்னது யாரு? உக்காஷா ரலியல்லாஹு. எவ்வளவு பெரிய சஹாபி. ஹிசாப் இல்லாம 70,000 பேர் ஜன்னத்துக்கு போவாங்கன்னு சொல்லுவோம். அதுல என்ன முந்திக்கிட்ட முதல் சஹாபி தான். சஹீஹ் முஸ்லிம் ஹதீஸ். புரிஞ்சா? அப்ப நான் என்ன செஞ்சாங்க? உடனே அல்லாஹ்வும்ம துஆ செஞ்சு சஜிதால விழுந்து அதெல்லாம் செய்யலை. அது பக்கத்தில் கிடந்த குச்சி எடுத்தான்னு கேட்டாங்க, குச்சி எடுத்து கொடுத்தாங்க. உக்காஷா தடை கொடுத்தாங்க. அவ்வளோதான். மாஷா ஒரு கிரியேட்டர், ஒரு படைப்பை அதன் நிலையிலிருந்து தான் எதை நாடுறாங்களோ அந்த நிலைக்கு மாற்றக்கூடிய வல்லமை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாள் என்ன? ஸ்டீல். அது உடைஞ்சு போயிடுச்சு. இது மசாலா என்ன? ஸ்டீல் அல்ல, மரக்குச்சி. அந்த மரக்குச்சி எடுத்து நாயகம் என்ன செய்யறாங்க? முபாரக்கான திருக்கரத்தால் தடவுறாங்க. அது மாஷா அல்லாஹ் மெட்டீரியலாக மாறிடுச்சு, ஸ்டீல் ஆயிடுச்சு. மாஷா வாள் ஆயிடுச்சு. மாஷா வாழை கொடுக்குறாங்க. மாஷா அது எப்படி உள்ள வாள்? உக்காஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, யாரை தாக்க நான் நினைச்சேனோ அந்த ஆளை நோக்கி வீசுவோம். மாஷா அல்லாஹ் அது போய் கத்தல் பண்ணிட்டு மறுபடியும் என்கிட்டையும் வந்துடும். மாஷா அல்லாஹ். காரணம் என்ன? ரசூலுல்லாஹ் என்கிட்ட தானே கொடுத்தாங்க, வேற யார்ட்டையும் போவாது. மாஷா அல்லாஹ். சிலதாரிசனம் யார்கிட்ட கொடுத்தாங்க? அல்லாஹ் அக்பர். அந்த மாறின அந்த மெட்டீரியல் கூட முஹம்மது ரசூலுல்லாஹ் தனக்கு மாலிக்குங்கிறத அது உணர்ந்து நடக்குது. மாஷா அல்லாஹ். மனுஷனா இருக்கிற உணவா கட்டி என்ன வாழ்க்கை அவனுக்கு வாழ்க்கை, எண்ணத்துக்கு தொப்பையும் தாடியும் சும்பாகும். ஆனா ஒரு மெட்டீரியல், ஒரு வாளியா, அந்த வாளி என்ன செய்யுது? யாரை நோக்கி எரியிறாப்புலையோ அந்த ஆளை போய் வேலையை முடிச்சுட்டா மறுபடியும் அவங்கள்ட்ட வந்துடும். காரணம் என்ன? முக்தாருல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கொடுத்தது உக்காஷாட்ட தான். மாஷா ரலியல்லாஹு. அதனால என்ன? அது வேற ஆள்கிட்ட போகாது. அதனால அது என்ன செய்யாது?
இவர் என்ன ஓதுற புருதாக்கு பஞ்சம் இல்லை, ஓதுற சலாத்துக்கு பஞ்சம் இல்லை, எல்லாத்தையும் ஓதிக்கிட்டு என்ன தீராத ஹம்மு கம்மு ஒரே ஹுஸ்னு. ஏன் ஏன் ஷான முகம்மது நீ மாலுமா கிடையா? ரசூலுல்லாஹ் யாருன்னு தெரியாம நீ என்ன செய்யற? காலத்தை பூரா கழிச்சுக்கிட்டு இருக்கிற. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருன்னு தெரியாம காலத்தை கழிக்கிற நீ. உனக்கு நீனே என்ன மனசாந்திக்காக ஏதோ சொல்லிக்கிற, நான் ஆலிம் சார், நான் ஹாப்ஸா, நான் காரி சார், நான் மண்ணாங்கட்டி, நான் விளக்கமாறு அப்படின்னு சொல்லி என்ன உனக்கு நீனே ஏதோ மனசாந்திக்கு சொல்லிக்கிற, அவ்வளவுதான். ஓ மனமே துமானியத்தில் இல்லை, இத்துமினான் இல்லை, அடுத்த ஆளுக்கு இங்க கலாம் போனோம் கல்வி இத்துமினான் வரப்போகுது சார். விளங்குச்சா? மாறினா ஹசது வரும். அவுளியாக்கள் பேரில் ஏதாவது பேசுவோம், அவுளியாக்கள் எடுத்து அது சாதாரண விஷயம் தானே. டே டைம்ல நாய் ஓடிக்கிட்டே இருக்குமா, டாக் டாக் நாய். திடீர்னு அதுக்கு நாய்க்கு சில நேரம் பைத்தியம் பிடிக்கும். சில நேரம் என்ன செய்யுமா, அப்படி வானத்தை பார்க்குமா, என்னமோ நம்மளை தாக்கத்தான் வருது அப்படின்னு சொல்லி லொல் வாழை சூரியனை பார்த்து குலைக்கும். சூரியன் அது வேலையை அது பார்த்துட்டு இருக்குது. இது வாட்டில் ரோட்டில் ஓடாமல் என்ன செய்யும், மேலே அண்ணாந்து பார்த்துக்கிட்டு நம்மளைத்தான் என்னமோ சூழ்ச்சி பண்ணிட்டு வருது. நீ வெளியாக ஒன்று அதை வந்து என்ன பொசுக்க போகுது கடவுள். விளங்குச்சா? இப்படித்தான் அவுளியாக்களை பார்த்து ஹசத்து பண்றோம். அவுளியாக்களை பார்த்து ஹசத்து பண்றோம். அப்ப என்ன ஆகுது இங்க? அந்த வாள் 70 வருஷம் மாசால அவகாஷாட்ட இருந்துச்சு. அதுக்கு சஹாபாக்கள் அவுன்னு சொல்லி பேர் விட்டுருந்தாங்க. அவுன் அவுன்னா என்ன? உதவி, ஹெல்ப், ஹெல்பிங். அவுன் அதுடைய ஹுசூசியத்தை என்ன? விட்டா போய் போன வேலையை முடிச்சுட்டு ரிட்டர்ன் அவங்கள்ட்டே வரும். மாஷா அல்லாஹ். இது மாஷா அல்லாஹ் முக்தாருல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலீம் ஷான அல்லாஹ் நம்ம காட்டுற மாஷா. அட மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு என்னத்தையே கவலைன்னு ஏன் அவரை போய் பினாத்திக்கிட்ட கிடக்குற? கொஞ்ச நேரம் ரசூலுல்லாஹ்ட்ட பேசு உட்கார்ந்து. மாஷா அல்லாஹ் எனக்கு யார் எதுனா இருக்கிறான்? மாஷா அல்லாஹ் நாயகமே எனக்கு தங்களை தவிர வேற யாரும் துனியாலையும் கிடையாது, ஆகிரத்திலும் கிடையாது. அதனால்தான் நாயகமே நான் கபூருக்கு போனோன்னு தாங்கள் வருவீங்க. மாஷா அல்லாஹ் முன்கர் நக்கீரை கண்டு நான் பயந்துடக்கூடாதுன்னு கபூர்ல வந்து எனக்கு ஹிமாயத் செய்ய நாயகமே துனியால எப்படி இப்படிலாம் விஷயம் இருக்குது எஜமான. தங்களோட வலிமையமான தவஜுக போட எஜமான. இந்த குலாமுக்கு, இந்த அடிமைக்கு, இந்த மிஸ்கீனுக்கு, இந்த ஃபகீருக்கு, இந்த ஆஷிக்கு, தங்களை மட்டுமே நம்பி வாழ்றது சாயிலுக்கு என்ன தங்களுடைய தர்பார குதுசியா பாபர் அஹ்மத் தவிர என்ன வேற வழி இல்லை எஜமான. நிச்சயம் மாஷா அல்லாஹ் என்ன ஜவாபு கிடைக்கும். மாஷா அல்லாஹ் பிராக்டிஸ் பண்ணி பாரு. மாஷா அல்லாஹ் கொஞ்ச நேரம் அழுவு. மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஆப்கானிஸ்தான்ல இருந்து போவாப்புல. மாஷா அல்லாஹ் ஆப்கானிஸ்தான் பைவாக் மதீனா முனவ்வரா, ஆப்கானிஸ்தான்ல இருந்து பைவாக் மதீனா முனவ்வரா போய் குப்பத் ஹதரா ஷரீஃப் முன்னாடி நின்று மாஷா அல்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க சய்யிதி யா ரசூலுல்லாஹ் ஜவாப் ஷரீஃப் வ அலைக்கும் அஸ்ஸலாம் யா சராஜ உம்ம खुश रवी बादाई போயிட்டா பரவாங்க. மாஷா பேக்கில் அப்படியே திரும்பி வருவாங்க. மாஷா ஆப்கானிஸ்தான் வருவாங்க. மாஷா மறுபடியும் போவாங்க. மாஷா ஆப்கானிஸ்தான்ல ஸ்டே பண்றதில்லை, மறுபடி என்ன போறதுக்கு பல மாசம் ஆகும், வாரத்துக்கு பல மாசம் ஆகும், மறுபடி சஃபர். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க ஷஹன்ஷாஹ் அம்பியா ஜவாப் வரும். மாஷா அல்லாஹ் வலைக்கும் அஸ்ஸலாம் खुश रहे काल में ये कर तू मैं केटा बड़ा कर माशाअल्लाह तौबा से तेरी मुसीबत वालेकुम अस्सलाम असराज उम्मा उम्मतुल वली विलके अल्लाह अकबर मुस्तफियताने दारुर रहमत रंद माशाअल्लाह
லிசான் ஹக்கில் கரிமால் பிஷாரத் வருது. சிராஜ உம்மா, உம்மத்துடைய ஒளி விளக்கு. போயிட்டு வாங்க மாஷா அல்லாஹ், மறுபடி வாங்க. உம்மாட இஜாசத்து வாங்கிட்டு போனாங்க 3ஆம் தரம். எஜமா கேட்டாங்க, குஷ்ரவி பாதாய், உங்க உம்மா எப்படி இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்களா? உம்மாக்கு என் சலாத்தை சொல்லுங்க மாஷா. போயிட்டு வாங்க. 70 தரம் மாஷா, ஒரு தரம் 70 தரம் மாஷா அல்லாஹ். மதீனா முனவரா ஆப்கானிஸ்தான், மதீனா முனவரா ஆப்கானிஸ்தான், ஆப்கானிஸ்தான் மதீனா முனவரா, மதீனா முனவரா ஆப்கானிஸ்தான், ஆப்கானிஸ்தான் மதீனா முனவரா. 70வது தரம் மாஷா அல்லாஹ். ரஹ்மத்துக்கும் நஸர் बरहाल ज़ारम या रसूल अल्लाह, गरीबम बेनवायम खाकसारम या रसूल अल्लाह, ज़िदागे हजरतु बज़दर फ़खारम या रसूल अल्लाह, बहारे सदच मंदर सीनादारम या रसूल अल्लाह, दमी आखिर नुमाई जलवाए दीदार जामीरा, दमी आखिर नुमाए जलवाए दीदार जामीरा. நாயகமே, ஜாமி இந்த அளவுக்கு துடிக்கிறது. ஜாமியுடைய உடல்ல இருந்து உயிர் பிரியும் போது தங்கட வல்லுஹா வஜ்ஹுல் அலைஹி ஜியாரத் செய்ய ரசூலுல்லாஹ், தங்கட கதமே ஷரீஃப கதம் கோசி பணும் நாயகம். நபி ஆఖிர் நமாய் ஜல்வாயே दीदार जामीरा जरूरत हमें उम्मीदवार. நாயகமே, ஜாமிக்கு மாஷா அல்லாஹ் யகீன் இருக்குது மாஷா அல்லாஹ். ஜாமி பேர்ல தாங்கள் லுத்ஃபு காட்டுவீங்க, தாங்கள் கருணை புரிவீங்க, தாங்கள் அருள் மழை பொழிவீர்கள். ஜாமிக்கு மாஷா அல்லாஹ் ஆதரவு இருக்குது. இது தாங்க வந்து சப்பிஹு புக்ரத வாசிலா சபஹா மாஷா அல்லாஹ். நீந்துறாங்க மாஷா. ஸ்விம்மிங் பூல்ல நீந்துற பையன் என்ன செய்வான், இங்க இருந்து அங்க போவான், அங்க இருந்து இங்க வருவான், இங்க இருந்து அங்க போவான், அங்க இங்க வருவான். அவன் நீச்சல்லையே லzzத் ஆவா மாஷா அல்லாஹ். மூமின் மாஷா அல்லாஹ் முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரின்ப காதல்லையே மாஷா லzzத் ஆவா மாஷா அல்லாஹ். மூமினுக்கு மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ் தவிர அந்த கல்புக்கு ரூஹுக்கு சுகூன் வேற எதுலயும் இருக்காது மாஷா. சுகூன் மாஷா அல்லாஹ் முஸ்தபா கரீமுடைய மஹப்பத் சுஹபத் சஆதத் ஜியாரத் ஷரீஃப் தான் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுல் பைத் அத்ஹார் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதமைன் ஷரீஃபைன் தய்யிபைன் தய்யிபைன் நஸீரின் என்னோட வாலிதைன் கரீமின் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. இந்த பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு தௌஃபீக் செஞ்சா மாஷா அல்லாஹ். அந்த பரக்கத்துலக்காய் இந்த லzzத்தை இந்த ஃபகீருக்கு அல்லாஹ் கொடுத்தார். என்னோட வாலிதைன் கரீமேன் பரக்கத் செய்வது தான் இன்னைக்கு மாஷா அல்லாஹ் அல்லாஹ் என்ன அவங்க எல்லாருக்கும் சொல்றதுக்கான தௌஃபீக்கையும் நீ கேட்கறதுக்கான தௌஃபீக்கை அல்லாஹ் கொடுக்குறாங்க. வாழ்க்கையில ஒவ்வொரு நாளைக்கு மாஷா அல்லாஹ் நம்ம கடந்த காலங்களை விட கடந்த செகண்ட்ஸை விட வரக்கூடிய மூமெண்ட்ல நமக்கு ஒரு முஸ்தபியத்தான ஹதரத் கரீம் எந்த அளவுக்கு சுஹபத்து உண்டாச்சு, எந்த அளவு க்ளோஸ்னஸ் உண்டாச்சு மாஷா அல்லாஹ். எத்தனையோ விஷயத்தை நாம திங்க் பண்றோம், நம்முடைய பிசினஸ், நம்முடைய ஃபேமிலி, நம்முடைய ஃபியூச்சர். நீ திங்க் பண்ற அத்தனை ஒரு மூலையில வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஆகாய தோ ஜஹான் சையா இலா மகான் நபிய முஹ்தஷம் நாதிஷே ஹர் தோ ஜஹான் زینت فرش زمین جانشین عرش برین محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم شرف کرم ذات قدس العلی العلیمی നാം ഫിക്ർ സമയാണ് നമ്മുടെ എല്ലാ സാഅത്തയും അല്ലാഹ് ജല്ല സുബ്ഹാനഹു വ തആല സആദതഹ അല്ലാഹ് ആക്കി വെച്ചുള്ള ആമീൻ ഇന്നല്ലാഹ ബസീറുൻ اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه سلام بيتك لا يرمي عندكم مساجد برسول أما المؤمنين عاشق سلام
போட்டுவாடே புதுசாக வேறு போட்டு கிட்டப்போ கிட்டப்போ கிட்ட கிளம்பி போ அதை பார்த்து யா நபி சலாம் அலைக்கும் யா ரசூல் சலாம் அலைக்கும் யா ஹபீப் சலாம் அலைக்கும் ஸலவாத்துல்லாஹ் அலைக்கும் दुरूहम का किनारा सरवरे आलम खुदारा दीजिए जल्द सहारा दीजिए जल्द सहारा पर हो बेटा हमारा या नबी सलाम अलैकुम या रसूल सलाम अलैकुम या हबीब सलाम अलैकुम सलवातुल्लाह अलैकुम सदका दो मौला अली का सदका दो सैयदा फातिमा का सदका दो मौला हसन का सदका दो मौला हसन का सदका दो मौला हुसैन का या नबी सलाम अलैकुम या रसूल सलाम अलैकुम या हबीब सलाम अलैकुम सलवातुल्लाह अलैकुम सदका दो औसुल वारा का सदका दो ख्वाजा पिया का सदका दो कादिर वाली का सदका दो कादिर वाली का सदका दो सरकार पिया का या नबी सलाम अलैकुम या रसूल सलाम अलैकुम या हबीब सलाम अलैकुम सलवातुल्लाह अलैकुम सल्लि व सल्लिम अला सय्यिदिना मुहम्मदिन व अला